Hello friends, welcome to MathLove channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 9th standard chapter 1 set language உள்ள exercise 1.2 ல உள்ள sumsலாம் பார்க்கலாம் இப்ப. Exercise 1.2 ல first sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா find the cardinal number of the following sets. கொடுத்திருக்க செட்ல எத்தனை கார்டியல் நம்பர் இருக்குன்னு சொல்லணும். கார்டியல் நம்பர்னா கொடுத்திருக்க செட்ல எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லணும். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் m = pq rs tu. இதில் ஃபஸ்ட்டு இப்போ எத்தனை ஆல்ஃபபெட்ஸ் இருக்குன்னு எண்ணி எழுதணும்னா அதான் கார்டியல் நம்பர். இதை நம்ம எப்படி ஃபஸ்ட்டு டினோட் பண்ணோம்னா n. இப்போது n ஆஃப் இந்த லெட்டர் இப்போ n ஆஃப் m = இங்கே எத்தனை இருக்குன்னா 1 2 3 4 5 6. அப்போ n ஆஃப் m = 6. செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா p = x such that x = 3n + 2. n வந்து எதை பிலாங்ஸ் இருக்குன்னா wங்கிறது ஹோல் நம்பர்ஸ் அண்டு x < 15 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த எண்ணில் போய் ஒவ்வொரு நம்பர்ஸாக ஹோல் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த 15க்குள்ளே தான் வேல்யூஸ் வரணும். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து n = 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 3 ஆஃப் ஏன்னா ஹோல் நம்பர் ஸ்டார்டிங் வித் 0 அதனால 0 எடுத்திருக்கேன். இப்போ 3 ஆஃப் 0 + 2 = 3 × 0 0. அப்போ 0 + 2 = 2ன்னு வரும். இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் நான். அடுத்து n = 1 3 × 1 + 2 = 3 1 is 3. அப்போ 3 + 2 = 5. நெக்ஸ்ட் n = 2 3 × இதுக்கு பதிலாக 2 போடணும் +2 6 3 2 6 6 + 2 வந்து 8. அடுத்து n = 4 3 + 2 = 3 3s are 9 9 + 2 வந்து 11. நெக்ஸ்ட் n = 4 3 × 4 + 2 = 12 12 + 2 வந்து 14. இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க வேல்யூ வந்து 2 5 8 11 14. இங்கே 15குள்ளே தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால் இங்கே 14 மணிக்கு எடுத்திருக்கோம். இப்போ இங்கே எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னா 1 2 3 4 5 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ n of p = 5. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா q = y such that y = 4/3 n belongs to n. இது என்ன நம்பர்னா நேச்சுரல் நம்பர்ஸ். w வந்து ஹோல் நம்பர்ஸ், இது நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்டு 2 less than n less than or equal to 5. அப்போ 2க்கு அடுத்த 3லேருந்தும் 5க்குள்ள உள்ள நம்பர்ஸ் வரைக்கும் 5 வரைக்கும் நம்பர்ஸ் வரைக்கும் தான் எடுத்துக்கணுமே இதில் சப்ஸ்டியூட் பண்ணி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா இதில் வந்து n = 1 சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வரும். இப்போ ஃபஸ்ட்டு n = என்ன பண்ணணும்னா இங்கே 2லேருந்து 5 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னோட வேல்யூ வந்து என்னென்ன எடுத்துக்கணும்னா 2க்கு அப்புறம் 3 4 5 மட்டும்தான் எடுத்துக்கணும். மொத்தம் 3 வேல்யூ தான் வரும். அப்போ n = ஃபஸ்ட்டு 3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணால் 4/3 × n வந்து 3ன்னு வரும். அப்போ 4/3 3s are 9. நெக்ஸ்ட்டு n = 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 4 / 3 × 4. இப்போ 4/4 3s are 12. நெக்ஸ்ட் n = 5 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4/3 × 5. அப்போ 4/15 வரும். இப்போ நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிறதே 3 வேல்யூ தான். அப்போ n of q = 3. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன் r = x such that x is an integers, x belongs to zங்கிறது integers and -5 less than or equal to x less than 5. இப்போ -5லேருந்து 5க்குள்ள உள்ள நம்பர்ஸை எடுத்து எழுதணும். அப்போ இங்கே என்ன வரும்னா r = -5லேருந்து கம்மி பண்ணிட்டே போகணும். அப்போ -5 -4 -3 -2 -1 0 1 2 3 4 வரைக்கும் தான். 5 less than or equal to கிடையாது, வெறும் less than தான், அதனால் 5 வராது. இப்போ இங்கே எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ n of r = 10. அவ்வளோதான் ஃபோர்த் சப்டிவிஷன். ஃபிஃப்த் சப்டிவிஷன் the set of all s = set of all leap years between 1882 and 1906. இதுக்குள்ளே உள்ள நடுப்புற உள்ள லீப் இயர்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும்.
லீப் இயர்ஸுங்கிறது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த இயர் வரும், அதுதான் வந்து லீப் இயர். இப்போ இந்த லீப் இயர் என்ன பண்ணணும்னா, இது எப்படி லீப் இயர் நம்ம கண்டுபிடிக்கணும்னா 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டரில் 0 இருக்கணும், அதுதான் வந்து லீப் இயர். இப்போ நான் இதை வந்து எப்படி இதுலேருந்து தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இதுக்கு அடுத்த நம்பர்ஸ்லேருந்து தான் வரும். இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 4ஆல் டிவைட் பண்ணணும். லீப் இயர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், லீப் இயரை வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும். லீப் இயரை வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணணும்னா ரிமைண்டர் வந்து 0 வரும். செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இங்கே ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ 1882 இதை நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இப்போ 4ஆல் டிவைட் பண்ணுறேன். இப்போ 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 4 4s are 16 17 18 2 வந்துடும், 28 வரும். இப்போ என்ன பண்ணலாம், 4 7s are 28. இப்போ பேலன்ஸ் ரிமைண்டர் 2 மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த என்ன பண்ணோம்னா, இந்த 2வை இந்த கொடுத்துருக்க நம்பரோட இந்த 2வை வந்து ஆட் பண்ணோம்னா 1882 + 2னா 1884. அப்போ என்ன ஆகும்னா 84லேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 84லேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ 1884 இந்த 1884 நீங்கள் ஆட் பண்ணிங்க, சரி 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் என்ன வந்துடும், 0 வரும். இப்போ அடுத்தடுத்த நம்பர் என்ன பண்ணும், 4ஆல் ஆட் பண்ணிகிட்டே வாங்க. இதுக்கு அடுத்த 4ஆல் ஆட் பண்ணிங்கன்னா 1888. இதுக்கு அடுத்த 4ஆல் ஆட் பண்ணோன்னா 1892. இதுக்கு அடுத்த 4ஆல் இந்த நம்பரை ஆட் பண்ணோன்னா 1896. இதுக்கு அடுத்து வந்து 4ஆல் இதை ஆட் பண்ணோன்னா இந்த நம்பரோட 4 ஆட் பண்ணோன்னா 1900 வரும். 1900 வந்து 4ஆல் டிவைட் ஆகாது, 4 டேபிளால் என்ன ஆகாது, டிவைட் ஆகாது. அதனால் அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்த உள்ள 1900 4 ஆட் பண்ணோன்னா 1904 வரும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு கொடுத்துருக்க நம்பரை ஃபஸ்ட் நம்பர் எடுத்துகிட்டு அதை 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 2 வருது. அந்த ரிமைண்டர் 2வை போயிட்டு இந்த கொடுத்துருக்க நம்பரோட ஆட் பண்ணால் ஃபஸ்ட்டு நம்பர் உங்களுக்கு கிடச்சிரும் 1884. இதுக்கு அடுத்தடுத்த நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதோட 4 ஆட் பண்ணுங்கள், இதோட 4 ஆட் பண்ணால் இந்த நம்பர் வரும், இதோட 4 ஆட் பண்ணால் இந்த நம்பர் வரும், இதோட திரும்பி 4 ஆட் பண்ணோம், இதோட 4 ஆட் பண்ணால் 1900 வரும். 1900 வந்து 4 டேபிளால் வராது, அதை விட்டுட்டு அடுத்த நம்பர் 1904. இப்போ இங்கே எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, n of s is equal to 5. அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம இதில் செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ஃபைனட் ஆர் இன்ஃபைனட். ஃபைனட்னா என்ன முடிகிறதோ ஃபைனட்னு சொல்லணும், இன்ஃபைனட்னா நம்மளால் என்ன முடியாததான், நம்மளால் அதை எண்ணவே முடியாது, அதை தான் என்னன்னு சொல்லுவோம், இன்ஃபைனட்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் கவனிங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் x is equal to set of all districts in தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குன்னு நம்மளால் எண்ண முடியும். அப்போ இதனால் இது என்னது, ஃபைனைட். இது என்ன செட்னா, ஃபைனைட் செட். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, செட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பாசிங் த்ரூ எ பாயிண்ட். ஒரு பாயிண்டில் எத்தனை ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வேணாலும் பாஸ் ஆகலாம். நம்மளால் இப்போ இவ்வளோ தான் போட முடியும்னு கிடையாது, எவ்வளோ வேணாலும் பாஸ் ஆகலாம், இன்ஃபைனைட் தான் அது. அதனால் இது என்னது, இன்ஃபைனைட். Next one, third subdivision, a is equal to x such that x belongs to z. zங்கிறது integer and x less than 5. இது less than 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ less than 5னா இதுக்கு மேலே நம்மளுக்கு நிறைய நம்பர்ஸ் இருக்குது. ஆமாவா இல்லையா? இப்போ 5க்கு நிறைய நம்பர்ஸ் இருக்குது. அப்போ இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுவே ஒரு இன்ஃபைனைட் தான். அதனால் இதுவும் ஒரு இன்ஃபைனைட். Next one, fourth subdivision, b is equal to x such that x square minus 5x plus 6 equal to 0. x belongs to natural numbers ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இப்போ x square plus minus 5x plus 6 is equal to 0. அப்போ இது வந்து என்னன்னா ஒரு ஃபைனைட் செட்.